நான் 8வது படிக்கும்போது கொஸ்டின் பேப்பரில் ஒரு கேள்வி, புத்தர் எங்கே பிறந்தார் அப்படின்னு. என்னோட படித்த ஒருத்தன் அவங்க அம்மா வயிற்றுலன்னு எழுதிட்டான். அதுக்கப்புறம் அவனுக்கு விழுந்தது பாருங்கள் அடி, வாத்தியார் பொலன்னு பொழந்துட்டார். அதாவது ஒரு கேள்விக்கு பதில் தெரியலன்னா அதை விட்டுட்டு போகிறது தான் சரியாக இருக்கும். அதை விட்டுட்டு இவர் அங்கே பிறந்தார் இங்கே பிறந்தாருன்னு ஒரு பஞ்சாயத்தை கிளப்புனீங்கன்னா அது எங்கே போய் முடியும்னு நமக்கு தெரில. இப்போ பாருங்கள், ஜூனியர் என்டிஆரும் திருவிக்ரமும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறாங்க. அது இன்னும் தலைப்பு வச்ச மாதிரி தெரில. அதுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு. அதில் வந்து முருகராக ஜூனியர் என்டிஆர் நடிக்கிறார் போட்டிருக்கு. அவங்க தாத்தா வந்து ராமராலாம் நடித்தார். அப்படியே ராமர் மாதிரியே இருப்பார். அப்படியே நீல கலர் பெயிண்ட்டை தடவிட்டு அப்படி மொட்டை மாடியில் வந்து அவர் நின்னாருன்னா லட்சக்கணக்கான ஜனங்க தேவடான்னு கன்னத்தில் போட்டுப்பாங்க. இவர் வந்து முருகனா நடிக்கிறார் போட்டிருக்கு. ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் முருகனா நடிங்க, சிவபெருமானா நடிங்க, என்ன வேணாலும் நடிங்க, நீங்கள் நடிகர் தானே. ஆனால் அதில் வந்து அந்த அறிவிப்பில் என்ன பண்ணிட்டாங்கன்னா முருகனை வந்து பார்ன் இன் நார்த் அப்படின்னு போட்டாங்க. அது ஒரு பெரிய பஞ்சாயத்து ஆகி போச்சு. ஆக்சுவலாக அப்படி ஒரு அறிவிப்பு வந்ததும் நம்ம ஊரில் இருக்கிற அந்த அர்ஜுன் சம்பத்து தானே முதல்ல டென்ஷன் ஆகி குரல் கொடுக்கணும். ஆனால் அர்ஜுன் சம்பத்து அமைதியாக இருக்கார். சரி, தமிழக பிஜேபி தலைவர் நயினார் நாகேந்திரன் ஏதாவது குரல் கொடுப்பாருன்னு பார்த்தா அவர் அதை கண்டுக்கவே இல்லை. அப்புறம் இந்த அண்ணாமலைன்னு ஒருத்தர் இருக்கார். அவர் அப்பப்போ இந்த பச்சை வெட்டியெல்லாம் கட்டிக்கிட்டு அந்த முருகன் கோயிலுக்கு பாத யாத்திரை போவாங்க. ஸோ அந்த மாதிரி பச்சை வெட்டியெல்லாம் கட்டிக்கிட்டு கோயிலுக்கெல்லாம் போவார் அவர். சரி, அவர் ஏதாவது இந்த கருத்துக்கு ஆட்சேபனை தெரிவிச்சிருக்கிறாருன்னா அவரும் தெரிவிக்கலை. சரி, ரைட்டு, ஓகே. தமிழ்நாட்டில் தினந்தோறும் பழனிக்கும் திருச்செந்தூருக்கும் இன்னும் பல அறுபடை வீடுகளுக்கும் போயிட்டு வழிப்போக்காக நடந்து போகிறவர்களும் சரி, பஞ்சாமிர்தம் வாங்கி சாப்பிட்டு பக்த கோடிகளில் ஒருவராக இருக்கிறவரும் சரி, சரி இது சம்மந்தமாக ஏதாவது குரல் கொடுத்தாருன்னா அதுவும் இல்லை. அப்படியே நம்ம அண்ணன் வந்து பொங்கிட்டார். ஊரில் ஏதாவது பிரச்சனைன்னா அண்ணனுக்கு தான் முதல் தகவல் அறிக்கையே வரும். அவருக்கு அப்படியே இந்த பல்லி ரொம்ப மைனூட்டாக அப்படியே காதை வச்சுட்டே இருக்கும். யாராவது அப்படி கதவை திறந்தால் பறக்குன்னு பறந்துடும். ஸோ அந்த மாதிரி வந்து அண்ணனுடைய காதெல்லாம் அப்படி ஒரு சென்சார் பொருத்தப்பட்ட காதுகள் போல இருக்குது. அப்படி அங்கே வந்து ஒரு ட்விட்டை போட்டோன்னே அண்ணன் வந்து பொங்கிட்டார், டென்ஷன் ஆகிட்டார். இப்போ நம்ம ஏங்க அவருக்கு மட்டும் கோபம் வருதுன்னா முருகனே எங்கள் அண்ணன் தான் கூட சொல்லுவாங்க இவங்க. ஏன்னா இப்போ அவரை ரொம்ப ரசிக்கிற ஒரு பெரும் கூட்டம் இங்கே இருக்குது. அவங்க வந்து டேய் முருகனே எங்கள் அண்ணன் தாண்டா அப்படின்னு கூட சொல்லுவாங்க போல் இருக்குது. ஸோ இப்போ அண்ணனுக்கு பயங்கர டென்ஷன் ஆகி அண்ணன் வந்து எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இதை வந்து நீங்கள் உடனடியாக வாபஸ் வாங்கலைன்னா இந்த படத்தை வந்து தமிழ்நாட்டில் நாங்கள் திரையிடவே விடமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ ஜூனியர் என்டிஆரும் திருவிக்ரமும் என்ன பண்ண போகிறாங்கன்னு நமக்கு தெரில. சரி, ரைட்டு, முருகர் எங்கே பிறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு கூகுள்லேயும் ஏஐலையும் போய் மாறி மாறி தேடிட்டு இருக்கேன். ஒரு பர்டிகுலர் இடத்த அவங்க சொல்லவே மாட்டேங்கிறாங்க. இதுலேயுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. இந்த சுகி சிவன் சொற்பொழிவெல்லாம் கூட நம்ம தேடி பார்த்துட்டோம். பாருங்கள், சுகி சிவன் கூட இது தரமாக ஒன்றுமே சொல்லலை. இந்த மாதிரி ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் கூட கண்டுக்காத ஒரு விஷயத்தை எங்கள் அண்ணன் வந்து கையில் எடுத்துட்டார். இனி தமிழ்நாடு என்ன ஆகுன்னு தெரில. புயல், மின்னல், இடி எல்லாம் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அப்படியே தொடர்ந்து இங்கே நடக்கும் போல இருக்குது. வெளியில் போகிறவங்க கொடை எடுத்துகிட்டு போவாங்க பத்திரமா. எதுக்கு சொல்ல வர்றேன்னா அண்ணனுடைய கோபம் வந்து அவ்வளோ பயங்கரமான கோபம். இப்போ பாருங்கள், இப்போ இவரைகளை போன்ற சொற்பொழிவாளர்கள் கூட கரெக்டாக அவர் இங்கே தான் பிறந்தாருன்னு சொல்லலை. சரி, ரைட்டு, இதிலெல்லாம் தேடி பார்ப்போன்னு போனால் ஒரு பதிவு என்ன சொல்லுது அப்படின்னா அவர் வந்து கண்டி கதிர்காமத்தில் பிறந்தார் அப்படின்னு சொல்லுது. அது இலங்கையில் இருக்குது. முருகர் அங்கேயே பிறந்தார் அப்படின்னா இல்லைங்க, அவர் திருச்செந்தூரில் பிறந்தாருன்றாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சரவண பொய்கையில் பிறந்தாருன்றாங்க, பழனியில் பிறந்தாருன்றாங்க, திருப்பரங்குன்றத்தில் பிறந்தாருங்கிறாங்க. நமக்கு கரெக்டாக தெரியல அவர் இங்கே தான் பிறந்தார் அப்படிங்கிறது தெரியல. நான் என்ன சொல்ல வரேன்னா கடவுள் நம்பிக்கைங்கிறது கட்டாயமாக எல்லாருக்குமே இருக்கும். அதில் வந்து பெரும்பான்மையானவர்களுக்கு இன்றைக்கி கடவுள் நம்பிக்கை இருக்குது. அவங்க ஏதோ ஒரு மித்து, இறைவன் என்ன செஞ்சாலும் அதை வந்து அவங்க செஞ்சிருப்பாரோ அப்படின்னு நம்புகிறாங்க. இப்போ பாருங்கள், முருகன் வந்து மயிலில் ஏறி உலகத்தை ஒரு நிமிஷத்தில் சுற்றி வந்துட்டாருன்றாங்க. இது நடக்கிற கதையாது. ஒரு நிமிஷத்தில் இந்த உலகத்தை ஒருத்தர் சுற்றிட்டு வர முடியுமா? பிள்ளையார் வந்து அவங்க அப்பா அம்மாவை சுற்றிட்டு வந்து இந்த படத்தை வாங்கிட்டு போயிட்டார். இன்னும் ஒரு பெரிய பஞ்சாயத்து. அதுக்கு அவர் கோச்சிட்டு போய் மலை மேலே ஏறி அதுக்கப்புறம் இந்த கேபி சுந்தரம்பால் போய் பாடி அவரை கீழே இழுத்துட்டு வந்து பெரிய அமக்கலமாகி போச்சு அன்றைக்கி. சரி, இதெல்லாம் ஓகே. இப்போ ஒரு கடவுள் பற்றி இங்கே நாம் வந்து படிக்கிற எல்லாமே கற்பனைக்கும் அப்பாற்பட்டதாக இருக்குது. இதெல்லாம் வாழ்க்கையில் நடந்திருக்குமா அப்படின்னா அதெல்லாம் நடந்திருக்கிறதுக்கு சாத்தியமே இல்லைங்கிற அளவுக்கு இருக்குது.
அப்போ அவர்களுடைய பிறப்போ இறப்போ வாழ்க்கையோ வரலாறோ எல்லாமே புனையப்பட்டது தான். இப்போ 5 திணையில் ஒரு திணையில் தலைவராக இருக்கார், அவர் பேர் வந்து முருகர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதுதான் வந்து பிற்பாடு மெல்ல வழிபாடாக மாறி அவரை வந்து ஒரு கடவுளாக்கிட்டோங்கிறது ஒரு பக்கம் இருக்குது. சரி ரைட்டுங்க, இவ்வளவு பிரச்சனைகளும் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஜூனியர் என்டிஆர் எழுதுனா அதுதான் என்ன சாசனமா, அது அரசு சாசனம், அது அவர் என்ன ஜனாதிபதி, அவர் எழுதிட்டாருன்னா உடனே வந்து ஒட்டுமொத்த இந்தியாவும் அல்லது ஒட்டுமொத்த உலகமும் ஏய் முருகர் வந்து நார்த்தில் தான்ப்பா பிறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்களா? அவர் ஒரு நடிகர், அவர் படத்தை மக்கள்கிட்ட ப்ரொமோட் பண்ணணும்னு என்ன கர்மத்தையே எழுதி வச்சுட்டு போகிறாரு. உங்களுக்கு எதுக்கு இவ்வளவு மண்டை கொதிப்புன்னு எனக்கு புரியவே இல்லையே. இப்போ அந்த படத்தை ஜப்பானில் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு வைங்க, முருகர் வந்து ஜப்பானீஸ் பேசிகிட்டு இருப்பார். நீங்கள் போய் சண்டை போட முடியுமா? தமிழ் கடவுள்யா அவரை போய் ஜப்பானில் பேச வச்சு என்ன? அது ஒரு வியாபாரம். அவங்க வந்து ஒரு படம் எடுத்திருக்காங்க, அதில் என்னெல்லாம் பொய்யை சொல்லி தொலைய போகிறாங்கன்னு நமக்கு தெரில. ஏற்கனவே நாம் படித்த கதைகள்லாம் பெரும் பொய்யாக இருக்குது, அதெல்லாம் கற்பனைக்கும் எட்டாத ஒன்றா இருக்குது. இருந்தாலும் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. பாருங்கள், நான் அவனே பூஜை ரூமில் உட்காந்து தான் பேசிகிட்டு இருக்கேன். எங்கள் வீட்லேயும் பெரிய முருகன் படம் இருக்குது. காலையில் எழுந்துச்சி ஐயா கொஞ்சம் காப்பாற்றுங்கன்ட்டு தான் நம்ம போகிறோம். ஸோ அதனால் வழிபாடு நம்பிக்கைங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதுக்காக எல்லாத்தையும் நம்பிக்கிட்டு எல்லாத்தையும் சீரியஸாக எடுத்துக்கிட்டு எல்லாத்துக்கும் கட்டையை தூக்கிட்டு எல்லாத்துக்கும் அருவாளை தூக்கிட்டு என்ன போகுது? ஒரு படம் எடுத்திருக்கேன், அதெல்லாம் படத்தில் டைலாக்காக வருமானு கூட நமக்கு தெரில. இன்னும் சொல்ல போனால் அந்த படம் தமிழில் வரும்போது முருகர் வந்து திருவள்ளிக்கல்லில் பிறந்தாருன்னு கூட சொல்லிட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு என்ன, ஒரு படத்தில் தானே டப்பிங் பேசுகிறவர் வந்து அவருக்கு பிடிச்ச ஊர் திருவல்லிக்கேணி அல்லது கோயம்புத்தூர் அல்லது திருச்சின்னா அவர் எழுதிட்டு போடுவார் முருகர் வந்து திருச்சியில் தான் பிறந்தாருன்ட்டு. ஸோ அந்த அளவுக்கு இங்கே சுதந்திரம் தலையை கட்ட விழுத்து விடப்பட்டிருக்கு. யாருக்கும் எந்த வரலாற்று கட்டுப்பாடுமெல்லாம் இங்கே கிடையாது. அவன் என்ன தோணுதோ அதெல்லாம் சொல்லிட்டு திரியிறாங்க. இன்னொன்று வந்து இப்போ பாருங்கள், வெளிநாடுகள்லாம் ஏன் முன்னேறிக்கிட்டு இருக்குது அப்படின்னா, அவன் ஒரு 50 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம நாடு எப்படி இருக்கணும்னு சிந்திப்பான். நம்ம மட்டும்தான் இந்த பக்கமாக போயிட்டுருக்கோம் ரிவர்ஸில். ஒரு அண்ணன் பேசும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா, எங்களுடைய பெரும்பாட்டன் ராஜராஜ சோழன் ஒரு 1000 யானையை கப்பலில் ஏற்றிக்கிட்டு அங்கே போனால் அங்கே ஒரு 2000 பேரை அடித்து கொண்டு விட்டு அங்கேருந்து கொஞ்சம் கொண்டு வந்தாலும் சொல்லிட்டு போய் என்னத்துக்கு அது இப்போது என்ன நடந்துடும் இங்கே? இப்போ நீ காலையிலே எழுந்திரிச்சு வேலைக்கு போனால் தான் உனக்கு 3 வேளை சோறு. அப்படி இருக்குது உலகம் ஓடிக்கிட்டு இருக்குது. நீங்கள் வசதிகளை மேம்படுத்துவதற்கு இன்றைக்கி ஏஐ டெக்னாலஜி வந்துருச்சு. இந்த ஏஐ உலகத்தில் எல்லாத்துக்கும் சண்டை, உப்பு பெறாத விஷயத்துக்கெல்லாம் சண்டை. இல்லை என்ன பாருங்கள், சட்டசபையில் ஏன் 2 தடவை தேசிய இது பண்ண? பிரச்சனை அதுவா? 1000 பிரச்சனை இருக்குது. ரோட்டில் நடந்து போனால் குண்டு குழி பள்ளம், வீட்டுக்கு திரும்பி உருப்படியாக வர முடியுமான்னு தெரியல. அதை பற்றி பேச, அதோட ஏன் 2 தடவை தேசிய இது பண்ணு, பாட்டு போட்டுமே எனக்கு என்ன பிரச்சனை அல்லது உனக்கு என்ன பிரச்சனை? பெரிய பிரச்சனையாக்குறாங்க. ஒன்றும் இல்லாத உப்பு பெறாத விஷயத்துக்கெல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க, சண்டை போடுறாங்க. இப்போ அண்ணன் எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆனாருன்னா அதுக்கு ஒரு கணக்கு இருக்குது. இப்போ இங்கே தமிழ்நாட்டில் அந்த படத்தை வாங்கினவங்க இருப்பாங்கல்ல, இப்போ அண்ணனை பார்த்து போய் ஒரு பொன்னாடையை போற்றி, அண்ணா உங்கள் ஆசீர்வாதம் இல்லாமல் எங்களால் படம் பண்ண முடியாதுன்னா அப்புறம் அந்த பொன்னாடைக்கு மயங்கி அண்ணன் ஏதாவது அமைதியாக விட்டுருவார். இதுதான் இதற்காக நடக்கிற விஷயங்கள் தான் இதெல்லாம். அதனால் நாட்டில் 1000 பிரச்சனைகள் இருக்குது. சட்டம் எப்படி இருக்குது, சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கா, நாட்டில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் சரி பண்ணுங்க அப்படின்னு பேசுகிறத விட்டுட்டு யாரோ ஒரு சினிமாக்காரன் என்னமோ எழுதிட்டானா, அவர் திருவள்ளுவர் எழுதின திருக்குறளாவது என்னமோ எழுதிட்டான், போய் தொலைய வேண்டியதானே. அது இவ்வளோ பெரிய பரபரப்பு செய்தியாக்கி அந்த படத்துக்கு ஒரு விளம்பரத்தை கொடுத்து அது வரும்போது அவன் என்ன சொன்னான்னு ஒரு 100 பேர் உள்ளே போய் பார்த்து என்னத்துக்கு அது? அர்ஜுன் சம்பத்துக்கு வராத ஆத்திரம், நயினார் நாகேந்திரனுக்கு வராத ஆத்திரம், அண்ணாமலைக்கு வராத ஆத்திரம், சுகிசீவத்துக்கு வராத ஆத்திரம், உங்களுக்கு எதுக்கு சாமி வருது? எனக்கு ஒன்றுமே புரியல.